Hi friends, welcome back to Ashan Vlog. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா என் பின்னாடி இருக்கிற இந்த பீஸ்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So actually நீங்க வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, அது வந்துட்டு சிவிக் மாடிஃபை பண்ண கார் தான். So உங்களுக்கு போட்டோல நான் போட்டு காமிக்கிறேன். முன்னாடி சிவிக் எப்படி இருந்துச்சு and இப்போ இவங்க எப்படி மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்றத. இப்போ நம்ம இந்த கார்ல டக்குன்னு இந்த வீடியோ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ ஸ்லோ பண்ண வேண்டாம். அதனால நான் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டே வரேன். ஸோ பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காரில் என்னெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெட்லாம்ப்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பசா டைப்போட ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஜூம் கிட் போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 டைப் ஆஃப் ஜூம் கிட் வந்துட்டு காருக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதில் ஒன் ஆஃப் தி ஜூம் கிட் தான் இது, ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு, உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஒரு கை இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஸ்பீட் பிரேக்கில் நீங்கள் ஏற்றும் போது கிராஸ் பண்ணி தான் ஏற்றணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சைட் மிரர் தான். ஸோ இந்த சைட் மிரரோட இது எப்படின்னா இது ஸ்பூன் டைப் மிரர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பிகாஸ் இதோட ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன் டைப்பில் இருக்கும். ஸோ இதுக்கான நேம் ஸ்பூன் டைப் மிரர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ரோம், அதாவது க்ரோம் ஃபினிஷில் ஹேண்டில் பார் அண்ட் விண்கார்டு, கீழே பார்த்தீங்கன்னா வர இந்த கார்டு அண்ட் தென் கீழே இருக்கிற ஸ்ட்ரிப். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. அண்ட் தென் மேலே டாப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிரர்லேருந்து இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக ஒரு நல்ல வியூ கிடைக்குது. தென் அடுத்ததாக அலாய்வில். ஸோ இந்த அலாய்வில் பாருங்கள், இது வந்துட்டு மோமோவில் இருக்கிற அலாய்வில் தான் போட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த அலாய்வில் 17 இன்ச் வருது. ஸோ இதோட இது என்ன அப்படின்னா கார் இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டாக காமிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்ன அப்படின்னா இதுக்கு இருக்கிற பேக் லேம்ப் தான். ஸோ இந்த பேக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா BMW டைப் பேக் லேம்ப் இருக்குது இதுக்கு. ஸோ பாருங்கள், இதோட ஸ்டைலிஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த BMWட லுக் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக்கு தான் இதுலேயும் கொடுக்குது. அண்ட் தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 வால் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட்க்கு. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் பற்றி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஆக்சுவலி ரிமோட் கண்ட்ரோல் எக்ஸாஸ்ட், ஓகேங்களா. இந்த எக்ஸாஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வால் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்க ரிமோட்டில் ஆன் பண்ணும்போது இதில் இருக்கிற வால் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகும்போது இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக காமிக்கும். அண்ட் தென் இந்த வால் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நார்மல் சவுண்டாகவே இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோ டெமோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி சர்க்கிள் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அது ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் காரோட ஒரிஜினல் சவுண்ட் வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் அது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எக்ஸாஸ்ட் வால்வ் மூலமாக நம்மளுக்கு இன்னும் ஹெவியாக சவுண்ட் கொடுக்கும். ஸோ இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஒரு எக்ஸாஸ்டோட சிஸ்டம், இப்படி தான் ஒர்க் ஆகுது. தென் சவுண்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காரோட சைட் ஸ்கர்ட்ஸ் தான். ஸோ இதுவும் கூட அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஃப்ரண்ட்லேருந்து அந்த லுக் அப்படியே பார்த்துட்டாங்க. நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எங்கே கம்மி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி போக 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 கொஞ்சம் ஒரு ஆங்கிள் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், மற்றபடி மொத்தமாகவே சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் இதோட சைட் வியூ பார்த்துக்கோங்க. பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சைட் லுக் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சைட் லுக் எப்படின்றது பாருங்கள். அண்ட் தென் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ஸ்போர்ட் லுக்குங்கிறது இந்த ஒரு டைப்பான ஸ்பாய்லரில் சூப்பராகவே இருக்குது. அண்ட் தென் பாருங்கள், இந்த இதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் மெட்டீரியல். ஸோ இந்த ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கை வந்துட்டு ஆசமாக கொடுக்கறதுக்காக இது ஒரு ஸ்பாய்லராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் பற்றி ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம இன்டீரியரை பார்க்க போகலாம் வாங்க. பண்ணிட்டேன். இந்த லுக் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் டோரை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா டோர் லாக் பேனல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ, இந்த காரோட எக்ஸ்டீரியர் பெயிண்ட் என்ன இருக்கோ அதே சேம் பெயிண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த காரோட இன்டீரியர் கலரே பார்த்தீங்கன்னா வேறு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே பெயிண்ட் பண்ணது தான், ஓகேங்களா. ஸோ மாடிஃபிகேஷனில் இதுவும் வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காரோட இன்டீரியருக்குள்ள வந்து உட்காந்தாச்சு. ஸோ இன்டீரியர்ல அப்படி என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸ்டேரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெளியே இருக்கிற அதே சேம் அவுட்டர் பெயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் அண்ட் ஸ்டேரிங் அண்ட் இங்கே பாருங்க,
கியரோட இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பார். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ப்ளூ ஃபினிஷ்ல இன்டீரியர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த கார்ல ரூஃப் டாப் பார்த்தீங்களா, இது என்ன கலர் இருக்கோ அதே சேம் கலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு எல்லாமே இருந்துச்சு முதல்ல. ஸோ அதையும் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பெயிண்ட் ஒர்க் மாதிரி தான் இப்போதைக்கும் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த கார்ல அப்படி இன்டீரியர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, ஆக்சுவலி இது வந்துட்டு சிவிக் ஃபுல் ஆப்ஷன் உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இதுவும் பவர் விண்டோ தான், ஓகேங்களா. அண்ட் தென் சைட் மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் தென் டோர் லாக், இது பொதுவாக எல்லா காரில் வர மாதிரியுமே இந்த கார்லையும் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த காரில் எனக்கு உட்காரும் போது ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் தென் ஸ்பேஸும் கூட ரொம்பவே இருக்கு. அண்ட் தென் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட இங்கே உட்காந்துக்கலாம், பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுள். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் டிரைவிங் கம்ஃபர்ட்டும் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த காரில். தென் இந்த கார் இன்டீரியர்ல என்னெல்லாம் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடும் ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட நல்லா ஜாலியாக அப்படி உட்காந்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இந்த ரெஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 2 பாட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுமே. ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னாலும் கிளாஸ் இருந்தாலும் இதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் இருக்கிற ஒரு ஓப்பன் தான். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த கார் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக எதுவும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீ, ஓகேங்களா. ஸோ இதில் 3 டைப்பான ரிமோட் இருக்குது. அண்ட் ஒரு ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா இது காரோட கண்ட்ரோலர். அண்ட் தென் இன்னொரு ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக இருக்கிற லைட்டோட கண்ட்ரோலர். அண்ட் தென் 3வது பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாஸ்டோட கண்ட்ரோலர். ஸோ 3 டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ நம்ம இதோட ஸ்டீரியோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம இந்த ஸ்டீரியோ அண்ட் இதோட பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பாட்டு எடுத்திருக்கேன், இந்த பாட்டை கேட்டு பாருங்கள், பேஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பர்சன் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நல்ல ஒரு லென்த்தியாகவே நம்ம கால் நீட்டி வச்சுட்டு உட்காரலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் தென் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹேண்ட் ரெஸ்ட் மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே கையை வச்சு உட்காந்துக்கலாம். அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் தென் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மோட், சேனல் மாத்திரை அண்ட் வால்யூம். ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக இங்கேருந்து நம்ம அந்த ஸ்டீரியோவாக மாற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பின்னாடி உட்காந்துட்டு நம்ம டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரியான கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே மாற்றிக்கலாம். அண்ட் தென் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள், நான் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு கம்ஃபர்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி நான் சொல்லுவேன். பிகாஸ் முன்னாடியும் ஆகட்டும் பின்னாடியும் ஆகட்டும் ரொம்பவே கம்ஃபர்ட். செடான் பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே கம்ஃபர்ட்டோட இதில் தான் வரும். அண்ட் இந்த காரும் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் டவுட்டாகவே இருப்பீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி மாட்டிருக்க எக்ஸாஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸாஸ்டோட டியூனர் தான் இது. ஸோ இதனால என்ன அப்படின்னா நம்ம இப்போ ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா. அப்போ ரிமோட் கண்ட்ரோல் பண்ணும்போது இதில் சிக்னல் பாஸ் ஆகி நமக்கு அங்கே எக்ஸாஸ்ட் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாஸ்ட்கான ஒரு பாக்ஸ் தான் இது. அண்ட் தென் கீழே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே பின்னாடி பார்த்துருப்பீங்க எக்ஸ்ப்ளோர்டு ஒன்று காமிச்சு. ஸோ எஸ், அதே தான் அந்த பேஸோட ஆம்பிளிஃபயர் தான் இது, ஓகேங்களா. ஸோ 2 சீட்டு கடையில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போச்சு அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்னும் மாடிஃபிகேஷன்றது ஃபுல்லாக முடியலை. இனிமேல் தான் இந்த மாடிஃபிகேஷன் வரும்ன்ற மாதிரி கார் ஓனர் சொல்லியிருக்காரு. பட் இப்போ நம்ம நிறையவே சிவிக் பற்றி கேட்டதுனால தான் நாங்கள் இந்த வீடியோவை போடுறோம். ஸோ இன்னும் அடுத்த ஒரு மாடிஃபிகேஷன் எப்படி இருக்குது, லைட்னிங்லாம் எப்படி கொண்டு வராங்கன்ற நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே லைக் பட்டனும் அமர்த்துங்க, ஓகேங்களா. ஸோ பின்னாடி பார்க்கலாம்.
ஸோ வண்டியோட இன்னர் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு டாப் ஸ்பீட் எதுவுமே போடல. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி காமிக்கிறதும் நான் இதில் காமிக்கல. பிகாஸ் இது மாடிஃபை பண்ணதுனால மாடிஃபைக்காக மட்டுமே தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ அதை பற்றி போடுறேன். ஃபுல் அப்டேட்டோட இந்த காரை பற்றி போடுறேன். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ சவுண்ட் கேளுங்க. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டே விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த காரில் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பற்றி மட்டும் நான் சொல்லியிருப்பேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் மாடிஃபிகேஷன்றனால தான் நான் டக்குன்னு கொண்டு போயிடலாம் அப்படின்றனால தான் நான் எல்லாம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்டேட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கார் பைக்ஸ் பற்றி அண்ட் உங்களுக்கு என்னென்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுமோ அது வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த வீடியோவை எடுத்து போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ வரும்போது உங்களோட சேனலுக்கு நான் அப்டேட்டாக உங்களுக்கு இருப்பேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பார்க்கும் வரை உங்கள் எஸ்ஆன் வ்ளாக்ஸ். பாய்.